பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம ரொம்ப எதிர்பார்த்த தீபக் அண்ணாவோட என்ட்ரி செம்மையாக இருந்தது. தீபக் அண்ணா அண்ட் மஞ்சுரி 2 பேருமே வந்துட்டாங்க. ஸோ தீபக் அண்ணா வந்து பயங்கரமான ஒரு வார்ம் ஆக்கிட்டார் அந்த பிளேஸையே. அண்ட் முத்துக்குமரனுக்கு ஒரு ஹக் கொடுத்தாரு. வேற லெவலில் இருந்தது அந்த ஹக் பார்க்குறதுக்கு. மனுஷன் பயங்கர எனர்ஜியாக எப்படி போனால் அப்படியே வந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கட்டிப்பிடிச்சு முத்தம் அதாவது தீபக் அண்ணா வந்ததுமே எல்லாரும் அவரை போய் ஹக் பண்ணுறாங்க. பட் அவர் ஓடி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த இந்த ஹக் இந்த கேஸில் நான் கொடுத்ததில்லை, தமிழ்நாட்டு மக்களே உனக்கு கொடுத்தது அப்படின்னார் இல்லையா. வேற லெவலில் இருந்தது. ஸோ உனக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது, நீ எதுக்குமே பயப்படாத, சூப்பராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னு உனக்கு நல்லா புரியும், இவ்வளோ லவ் ஹக் கிஸ் நான் மட்டும் கொடுக்கல, தமிழ்நாடே உனக்கு கொடுக்குது, உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ முத்துக்குமரன் ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஆனால் இதை பற்றி நீ ப்ரீஃபாக பேச வேண்டாம் அப்படின்றதுனால, அண்ணன் இங்கே பாரு, நீ என்ன நினச்சாலும் எனக்கு புரியும், அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன்றது உனக்கு புரியும், ஸோ விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதை எதுக்கு நம்ம ப்ரீஃபாக போட்டு பேசிக்கிட்டு, எனக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்றது நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி இருந்தது. ஸோ தீபக் அவ்வளோ சந்தோஷப்பட்டார் முத்து தனக்காக பேசின விஷயங்கள். ஏன்னா ஒரு பொங்கல் வைக்கும்போதும் அவர் சொல்லியிருப்பார், எங்கள் அண்ணன் இந்த இடம் இருந்தால் பயங்கர பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், எங்கள் அண்ணன் கலகலன்னு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு பேசினார். பொங்கல் அன்னைக்கு எல்லாருமே ஃபன் பண்ணிக்கிட்டு, இவர் நம்ம ராஜு வந்த அன்னைக்கு எல்லாரும் பொங்கல் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போவும் முத்து வந்துட்டு தீபக்காக பேசினார். நைட்டெல்லாம் தூங்காமல் இருந்தார். பல இடங்கள் அந்த கேஷ் பாக்ஸ் எடுக்க போகும்போது கூட 50,000 எங்கள் அண்ணன் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிச்சுல, இது எங்கள் அண்ணனுக்காக வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ஸோ பல இடங்களில் வந்து தீபக்கை மிஸ் பண்ண ஒரு ஆள் யாருன்னா முத்துக்குமரன். ஸோ அதெல்லாம் தீபக் ரொம்ப இமோஷனலாக இருக்குது. ஸோ நீ பண்ண எல்லா வீடியோஸையும் எனக்கு ஷேர் பண்ணாங்கடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா, சூப்பராக நீ பண்ணிகிட்டு இருக்கடா, தமிழ்நாடே உன்னை எதிர்பார்த்துட்ருக்கு அப்படின்றத தீபக் சூப்பராக சொல்லி முடிச்சிட்டார். அண்ட் அதே மாதிரி மஞ்சரி. ஸோ உள்ள மஞ்சரி இறங்கினதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஜாக்லினுக்கு வந்துட்டு நமக்கு மஞ்சரி கரெக்டாக சொல்லுவா, அவள் ஒரு டெசிஷன் எடுக்கிறது சூப்பராக டெசிஷன் எடுப்பாள். ஸோ அவள் நமக்கு பண்ணால் கரெக்டாக இருக்குன்ற ஐடியாவில் இருந்தாங்க. ஸோ மஞ்சரியோட என்ட்ரி பயங்கர சந்தோஷம் நம்ம ஜாக்லினுக்கு. ஆனால் மஞ்சரியும் உண்மையை உளறிட்டாங்க, குமரா நீ தான் டைட்டில் அடிக்க போகிற அப்படின்னு. ஏன்னா அவங்க வீட்டை விட்டு போகும்போது அவங்க பிக் பாஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க, பிக் பாஸ் நிலவு வந்துட்டு இந்த ட்ராஃபி எடுத்துகிட்டு வர சொன்னால் அவனுக்கு வந்துட்டு அதை தான் எடுத்துகிட்டு போக முடியல, ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போக முடியல, இந்த டம்மியாவது நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது பிக் பாஸ் அதெல்லாம் முடியாது, இவ்வளோ நாள் என் பேச்சு கேட்டுட்டீங்க, இப்போவும் என் பேச்சு கேளுங்கன்னு சொல்லி உடைக்க சொல்லிட்டார் இல்லையா. அதனால் வெளியே பார்க்குறவங்களாம் சொன்னாங்களாம் உங்கள் ஃப்ரெண்டு ட்ராஃபி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா மஞ்சரி, முத்துக்குமரன், ஜாக்லின் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு நம்ம மஞ்சரி ஃபஸ்ட்டு காமனாக என்ன சொன்னாங்கன்னா, ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் உங்கள் 2 பேர்த்தில் யார் பொட்டி எடுத்துகிட்டு வந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கடா, ட்ராஃபியை யார் வின் பண்ணுறீங்களோ என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துடணும் அப்படின்னாங்க. அப்போ முத்து இருந்துட்டு ட்ராஃபியை கொடுக்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எல்லாரும் சொன்னாங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வின் பண்ணிடுவார்ல, அவர் ட்ராஃபியை கொண்டு வந்து கொடுத்துருவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அவர் இவர் அப்படின்னு சொல்லி அவங்க முத்துக்குமரனை தான் மெயின் பண்ணுறாங்க. ஏன்னா ஜாக்லின் அண்ட் முத்துக்குமரன் 2 பேரும் இருக்கும்போது காமனாக நீங்கள் 2 பேரில் யார் அடித்தாலும் கொண்டு வந்து கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொன்னதாக ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. எப்படினாலும் உங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஜாக்லினோட முகம் வாடிடுச்சு. முத்துக்குமரனை தான் இவன் மீன் பண்ணுறா போல இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க ஜெண்டரை மீன் பண்ணுறாங்க. இதுவே அவங்க ஜாக்லினாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்து கொடுத்துருவாரு அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஜாக்லினுக்கும் புரிஞ்சிருச்சு, முத்துக்குமரனுக்கும் புரிஞ்சிருச்சு. பட் முத்து அதை ரொம்ப ப்ரீஃபாக எடுத்துகிட்டு போவேனா, ஏன்னா பக்கத்தில் ஜாக்லின் இருக்கா, அவள் வருத்தப்படுவா. பல இடங்களில் முத்து மற்றவங்களுக்காக யோசிக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பொட்டி எடுக்கக்கூடாது, ஏன்னா கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அவங்க போய் அவங்க மாட்டிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ரயான் முத்துக்குமரன் அவ்வளோ யோசிக்கிறாங்க. ரயான் அது கோவா கேங், நம்மளோட ஃப்ரெண்டு சௌந்தர்யா, நம்மளோட ஃப்ரெண்டு ஜாக்லின் அப்படின்னு யோசிச்சாருன்னா பரவாயில்ல. ஆனால் முத்துக்குமரனும் அது பொண்ணுங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும், நம்ம பசங்க போனால் கூட நம்ம எடுத்துருவோம். இப்போ வந்து அது ஒரு ட்ராப் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பிக் பாஸே பொண்ணுங்களை போகணும்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. ஸோ இதில் இவங்க போய் மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காகவும் முத்து நிறைய இடங்களில் அவங்களுக்காக யோசிச்சு இதை நீங்கள் பண்ண முடியாதுன்றதை யோசிக்கிறார். ஸோ மற்றவங்களுக்காக அவர் நிறைய யோசிக்கிறார். அதே மாதிரி தான் இங்கே மஞ்சரி சொல்லும்போது உங்கள் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு ட்ராஃபியா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு அவங்க யாரை மீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பட் இதை அவங்க ப்ரீஃபாக பேச வேண்டாம் அப்படின்றனால உடனே ஒரு பேச்சு மாற்றிட்டார். எப்படின்னா, இப்படி தான் நான் வந்து இந்த பொட்டியும் வந்து அண்ணனுக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், ஆனால் பிக் பாஸ் வாங்கிட்டாரு. ஏன்னா 50,000 அப்படின் போது பிக் பாஸ் சொன்னார் காலையிலே வந்துட்டு அந்த பொட்டியெல்லாம் கொண்டு வந்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயான் முத்துக்குமரனோட பொட்டி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. ஸோ நான் எங்கள் அண்ணனுக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேன், அதை
டார்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பேச்சை மாற்றிட்டாரு. ஸோ முத்துவோட அந்த நல்ல மனசு இருக்கு இல்லையா, நான் ஜெயிப்பேன் ஆனால் அதுக்குன்னு இன்னொருத்தனை காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறார். இது அவர் பல இடங்களில் பண்ணியிருக்காரு. ஈவன் இந்த நெருப்புக்குள்ளி டாஸ்கில் ஒருத்தரோட ஃபோட்டோ எரிக்கணும் அப்படின்றது நம்ம கண்படி நம்ம ஃபோட்டோ எரிக்கும்போது நமக்குலாம் ரொம்ப வருத்தமாக இருக்கும். டேய் உனக்கு திருஷ்டியெல்லாம் கலைஞ்சிருச்சிட்டா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஃபோட்டோவை எரிப்பார். அந்த அளவுக்கு தன்னோட ஆப்பனண்ட்டை வந்து எந்த இடத்துலையும் காயப்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல மனசு முத்துவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு எல்லாருமே ஓரளவுக்கு வந்தவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, குமரா நீ தான் வெற்றி பாதையில் இருக்க, ட்ராஃபி உனக்கு தாண்டா, அதுவும் நீ எடுத்துகிட்டு வந்து நிலவுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சூப்பராக மஞ்சரி முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் இன்னும் மணி பாக்ஸ்க்கு அடுத்ததாக வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு. இப்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.